ஹரிஹரிஷ் வந்து கண்டினியூஸாக 3 படத்துல தொடர்ந்து வாய்ப்பு கன்ஃபார்மா கொடுத்தாங்க. சார்? எந்த நம்பிக்கையில் சார் ஆக்சுவலி என்னன்னா சார், இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். ஆக்சுவலி நம்பிக்கை என்னன்னா சார், சார் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்பணும் சார். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்பி அவங்கள விடும்போது தான் அவங்ககிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி வெளியில் வரும். இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யானை படம் வர அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா, நான் யானையை வேணா தப்பாக வரையலாம், இல்லை யானையை நல்லா வரையலாம், தவிர யானை தான் வரைவேன். அதே நேரத்துக்கு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நீ ஏதாவது ஒன்று வர ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, நான் முதல்ல என்ன வரையலான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்ங்கிறது தான் கிரியேட்டிவிட்டி சார். அதை எனக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் என்னன்னா, அவங்க கண்ணை மூடிட்டு சாமி ஏதாவது பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரு இது எனக்கு அந்த மாதிரி எந்தெந்த டைரக்டர்ஸ் இருந்தாங்களோ சார், அவங்க கூடலாம் எனக்கு படம் அப்படி வந்திருக்கு. புஷ்கர் காயத்ரியா இருக்கட்டும், லோகேஷா இருக்கட்டும். ஸோ ஹரிஹரிஷ் வந்து அவங்க முழுசா நம்பினாங்க. இப்போ ஒரு சார் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன் சார், இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரையோ இல்லை ஒரு சிங்கரையோ ஒரு லிரிக் ரைட்டரையோ நான் எப்படி பார்ப்பேன் சார், அவங்களுக்கு 50% வேலை பார்க்க தெரிஞ்சா போதும் சார். 100% வேண்டாம். ஆனால் அந்த 50 மீதி 50%ங்கிறது இது சரியா இருக்குமா இல்லை இன்னொன்று பண்ணலாமாங்கிற அந்த ஒரு தாகமும் வெறியும் அந்த அந்த ஐடியாலஜி இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் சார் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஹரிஹரிஷ்னு ஒருத்தவங்க வந்து அவங்களும் புதுசு அந்த டைமிங்கில், பட் அவங்க வந்து முழுசாக நம்பினாங்க சார், ஒரு ஆர்டிஸ்டாக நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தான், ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாங்கள் போலீஸ்லாம் மாட்டிருக்கோம் நானும் ஹரிஷும். அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு படம், அப்போ நான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஊருக்குள்ளே, அவரு டைரக்டர்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாரு. நாங்கள் இங்கேருந்து திருநெண்டூர் அப்போ வீடு எனக்கு. அப்போ நாங்கள் பைக்கில் 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் மடக்கிட்டாங்க. இல்லை சார் இவர் டைரக்டர், நான் மியூசிக் டைரக்டர். அப்போ நாங்களாம் என்ன ப்ரொடியூசரா, இந்த மாதிரி சினிமா காமெடி மாதிரி ஆயிடுச்சு அது. அப்புறம் நாங்கள் அதை சொல்லுவோம் என்றைக்குமே, ஒரு நாள் வரும். இது இப்போ ரீசெண்டாக கூட சார் என்னை ஒரு ஏதாவது நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டும் போது ஓ சாம நீங்களா அப்படிம்பாங்க.